நியூஸ் அண்ட் வியூஸ் பதியை பார்க்கலாம். நியூஸ் அண்ட் வியூஸ் பதில முதலாவதாக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் நேற்று மாலை பதவியேற்றுக் கொண்டிருக்கார். இந்த பதவியேற்பு அப்படின்றது அண்மை காலத்தில் நிகழ்ந்த அமலாக்கத்துறை கைது விவகாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. கடந்த ஜனவரி 31 ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவருடைய கைதுக்கு பிறகு அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து சம்பாய் சோரன் அப்படின்றவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏறக்குறைய 5 மாதங்களுக்கு பிறகு அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து அவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமே முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் விரைவில் அமைச்சரவை அப்படின்றது பொறுப்பேற்கக்கூடும். இந்த ஆண்டு இறுதியில் ஜார்க்கண்டுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் இவருடைய ஜாமீன் அப்படின்றது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சம்பாய் சோரன் மீண்டும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயக்கம் காட்டுறார் அப்படின்ற வெவ்வேறு தகவல்கள் வெளிவந்த நிலையில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அவர் ராஜினாமா செய்திருக்காரு. ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கார். இதில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க. சம்பாய் சோரனும் அந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்காரு. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இருக்கு. அண்மை காலத்தில் தன்னை கைது செய்த நடைபெற்ற மிகப்பெரிய சதி அப்படின்னு ஹேமந்த் சோரன் சொல்லியிருக்காரு. பொதுவாக பார்க்கும்போது அண்மை காலத்தில் ஹை ப்ரொஃபைல் கேஸில் 3 முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னொன்று ஹேமந்த் சோரன், இன்னொன்று மணீஷ் சிசோடியா, செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இவர்களில் இந்த விவகாரத்தில் நேரடியாக ஜாமீன் கிடைத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஹேமந்த் சோரன் தான். ஆனால் இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யல. ஆனால் இன்னும் அவருக்கு ஜாமீன் என்பது கொடுக்கப்படலை. ஸோ இவருடைய ஜாமீன் அப்படின்றது இந்த மற்ற வழக்குகளுக்கு எப்படி பொருந்தி போகும் அப்படின்றது பார்க்க வேண்டிய கேள்வியா இருக்கு. ஜார்க்கண்ட்ல இன்னும் இந்தியா கூட்டணியில தான் தொடர்றேன் அப்படின்றது உறுதியா சொல்லியிருக்காரு. இதன் மூலமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவருடைய பங்களிப்பு அப்படின்றது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த கைது எதிரொலிக்குமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்க போறோம். எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே இந்த அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கை தொடர்பாக ஒரு போராட்டத்தை நாடாளுமன்ற வளாகத்தில் முன்னெடுத்த நிலையில் இந்த அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது கவனத்தை பெற்றிருக்கு.